வந்துப்பா இந்த ஏரியாவில் கோழி வளர்த்தேன்ப்பா. மொதுன்னு கோழி வளரும். நாங்கள் இங்கே 3 மூட்டை குட்டியிலேருந்து வளர்த்துட்டோமா. அது கோழி வந்தோடனே என்ன செய்யுது, அப்படியே வாயை வச்சு கடிச்சிருது. ஆனால் திங்காது. அப்படி கடித்த உடனே என்ன ஆகுது, கோழி பூரா செத்து போயிடுது. அதனால் கோழி வளர்க்குறத விட்டாச்சுப்பா. இதோ இப்போ இருக்குது, அந்த கூண்டு இருக்குது பாருங்கள், கோழி கூண்டு இருக்குதா, ஒரே ஒரு சேவல் உள்ளே நிற்கிது. அவன் வளர்க்குறான் போல், நான் தான் பார்க்குறது கிடையாது பாருங்கள். சரிங்களா, கோழி கூடலாம் தான் ஒரு சேவல் மட்டும் உள்ளே நிற்கிது. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, செடி வளர்க்குறதுக்குள்ள மருதாணி செடி இது. அப்புறம் வேப்ப மரம் ஒன்று வளருது. அப்படியே கயிறை வச்சு கட்டி வச்சுருக்கேன். கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கேன். நிறைய அழகாக அங்கே மருதாணி மரம் அழகாக இருக்குது. செடி மருதாணி செடி, கத்தாழையெல்லாம் இருக்குது. சரிங்களா, எல்லாமே தெளிவாக இது பண்ணி வாழ முடியாதுப்பா. அப்போ எல்லாம் இந்த பக்கம் இடம் வெறும் 1000 ரூபா தான்ப்பா. நான்லாம் இங்கிட்டு வந்து நான் எப்படியும் 35 வருஷம் இருக்கும்ப்பா. 35 வருஷம் இருக்கும். அப்போ எல்லாம் 1000 ரூபா தான். எனக்கு இடம் தான் என்னான்னு தெரியாது. ஏதோ ஒன்று வாங்கி, அதே சொல்கிறேனே, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ரூபாயும் நம்ம பத்திரமா வச்சுதாப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாது. இந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க, இவன் வீடு கட்டிட்டா, வாசல் கட்ட சும்மா கட்டலடா. அடே பைத்தியம், சும்மா கட்டலடா. கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயும் நான் இன்றைக்கா சேர்த்து வச்சேன். நான் என்னைக்கு எனக்கு அப்பா எனக்கு ஏறி போகுமா, சிறுதுளி பெருவெள்ளம். என்றைக்கும் அடுத்தவங்களை பார்த்து போராமப்படக்கூடாது. நமக்கு தக்கன ஒரு ரூபாயும் சேர்த்து வச்சு 4 பேர் இப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். சரிங்களா, ஏதோ இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், அதுவே போதும். அந்த கடவுளுக்கு நல்லபடியாக இனிமேலும் இவ்வளோ பெரிய கேன்சர்லேருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தது தெய்வம். ஏதோ ஒரு ஒழுகாத குச்சு, கோரிப்பாளையத்துக்கு போனால் அங்கே ஒரு ஒழுகாத குச்சு கொடுத்துருக்கு. அதுவே நம்ம புண்ணியம் செஞ்ச மாதிரி தான். சரிங்களா, அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா மக்களே, நீங்களும் சிறுக சேர்த்து வைங்க. அனாவசியமாக காசுகளை செலவு பண்ணாதீங்க. ஏதோ அப்படி நாங்கள் நல்ல வருமானம் பார்க்குறீங்களா, நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்களா, இல்லாத மக்களுக்கு உதவுங்க. அது உங்களுக்கு கோடி புண்ணியம். நான்லாம் கேன்சருக்கு இன்னியும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, சரிப்பா, நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள். பாய். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் 5 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அது என்னுடைய எப்பயுமே அந்த பழக்கம். நீங்களும் அது மாதிரி பெண்பள பிள்ளைகளாக இருந்தால் காலையில் எந்திரிக்கணும். எந்திரிச்சு வாசலில் தண்ணி ஊற்றிட்டு கூட்டி தொளிச்சுட்டு ஒரு கோலப்பொடியை போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பொடியை தொளிச்சு விடுங்க. மூதேவியே போ, சீதேவியே வா, இந்த மாதிரிலாம் வாயிலிருந்து வரணும். மூதேவியே போ, சீதேவியே வா, மூதேவியே போ, சீதேவியே வான்னு இப்படி 3 தடவை நீங்கள் சொல்லணும் காலையில். சரிங்களா, நான் 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு என்னால் முடிஞ்ச சின்ன வேலை பார்த்துருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பெண்கள் தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க பாருங்கள். அது உண்மை, சத்தியம். சும்மா ஒன்றும் அவங்க சொல்லலை. சரிங்களா, இப்போ நம்ம இந்துக்கள் சாமி கூட பாருங்களேன், நம்ம நினச்ச நேரம் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். நம்ம இந்துக்கள் சாமி கூட நம்ம நினச்ச நேரம், நமக்கு எப்போ வசதி இருக்கோ, எப்போ தோது இருக்கோ அப்போ தான் போகிறோம். மற்ற நேரம்லாம் நம்ம போக மாட்டோம். இந்த சர்ச்சு, இந்த முஸ்லீம் பள்ளிவாசல்லாம் அந்த குறிப்பிட்ட டயத்தில் ஓதுறாங்க, குறிப்பிட்ட டயத்தில் போய் தொழுகுறாங்க. அவங்கள்ட்ட நிறையா ஒரு தெய்வ சக்தி இருக்கும்ப்பா. அது நிஜமாகவே சொல்கிறேன். இந்த பள்ளிவாசலுக்கு போகிறவங்களும் இந்த சர்ச்சுக்கு போகிறவங்கள்ட்ட நிறைய சக்தி இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் சாமிக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் சக்தியோடு தான் ஆடுறாங்க, சாமியெல்லாம் ஆடுறாங்க.
அது ஒரு சக்தி தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம தேவைப்படுற நேரம் தான் நம்ம போகிறோம் இந்துக்கள் சாமிக்கு. அது உண்மையாக போயான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தவறாக பேசலை. பாருங்கள், எனக்கு பிடிச்சமான சொர்க்கமான வீடு இந்த சின்ன வீடு தான். அந்த பெரிய வீட்டுக்குள்ளே நான் மேக்ஸிமம் போக மாட்டேன். போனால் அந்த வீட்டுக்குள்ளே பாத்திரம்லாம் கிடந்தா கழுவி விட்டுட்டு அதெல்லாம் தொடச்சி கிடச்சி குப்பையை அள்ளிட்டு கூட்டிகிட்டு விட்டு வந்துடுவேன். மேக்ஸிமம் அவன் போக மாட்டேன். பாருங்கள் ஆயா என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள், காட்டுறேன். பாருங்கப்பா, எங்கள் வீட்டில் இருக்க சாமியெல்லாம் பாருங்கள், எல்லா தெய்வமுமே இருக்குது. சரிங்களா? அப்படியே என்ன செஞ்சேன், எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு துணியெல்லாம் அள்ளி போட்டு, துணியெல்லாம் என்ன என் சேலைங்க ஒரு 4 சேலை கிடந்துச்சு. அதை அலசி காய போட்டேன், வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இந்த இருக்குது நம்ம கருவாடு இதில் இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். இன்றைக்கி ரேஷன் கடைக்கு வேறு போகணும். இந்த துணி வேறு போட்டிருக்கேன். துணி ஓடுது பாருங்கள், சத்தம் கேட்குதா? துணி அந்த பயலுக துணி ஓடுது. இந்த பெட்டெல்லாம் நீ உதறணும். சரிங்களா? எங்கள் வீடு அவ்வளோ பணக்காரங்களாம் நாங்கள் இல்லைப்பா. இந்த சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன், சோறு வேகட்டும். இந்த பருப்பை ஊற வச்சுருக்கேன். நான் பருப்பு ஊற வச்சுட்டேன், சாம்பார் வைப்பேன். நாங்கள் பணக்காரங்களாம் இல்லைப்பா. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. அதனால் அந்த பிள்ளைங்க ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிற சிம்பிளாக நாங்கள் இருக்கிறோம். சரியா? எங்கள் ஊரை பாருங்கள், சொர்க்கமாக. வெறும் குருவி சத்தம், மயில் சத்தம் கேளுங்க, அணில் சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா சொர்க்கமான இடந்தேன். நல்ல தெய்வ சக்தி வாய்ந்த இடங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. இதான் எங்கள் வீடு. நான் உள்ளே போக மாட்டேன்னு சொன்னேன்ல, சும்மா அந்த அடிக்கடி உள்ளே போக மாட்டேன். இந்த பயலுக தூங்குறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே மாடிப்படிக்கு போகணும். அப்பாடி இந்த வீடை போடும் போதே ஒரு பேஸ் மட்டத்தை போட்டு இந்த உயரத்துக்கு நாங்கள் போட்டு ஓடை போட்டு குடியிருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். என்ன செய்ய, எடுத்து சொல்லுங்க, யார் இருக்கா பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர், பார்த்துக்கங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சரிங்களா? அந்த வீடு சின்ன வீடு தான்ப்பா, ஆனால் அதில் எல்லா வசதியுமே இருக்கும். அந்த ஒத்த வீடு தெரியுதுல்ல, அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லா வீடு தெரியுதா? பெரிய வீடு, தங்கமயில்காரங்க வீடு. தங்கமயில்காரங்க எங்கெங்கெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். ரோஸ் கலர் வீட்டில் தான் ஒத்திக்கு குடியிருந்தோம். நல்ல ஏரியா, விஐபி ஏரியா. யார்ட்டையும் பேச மாட்டாங்க. தேவைன்னா பேசுவாங்க, இல்லாட்டி இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஊர்காவலன் கோவில் பார்த்தீங்களா? நாங்கள் எங்கிட்டோ வீடு பார்த்தோம், இடம் பார்த்தோம். கடைசியில் அந்த தெய்வம் எங்கள் கோயிலுக்கிட்டே எங்களுக்கு வீடு கொடுத்துச்சு. பாருங்கள், கம்மாயிலே தண்ணி வற்றி போச்சுங்க. ஐயோ, மழை வரலன்னா கம்மாயிலே தண்ணி வற்றிருச்சு. நிரம்பி நிறையா கிடந்துச்சு. அலர்மதி இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே மழையும் வரல, கம்மாயில் தண்ணி வற்றி போச்சு. வளர்மதிக்கும் பேசி தொண்டை வற்றி போச்சு. சரிங்களா? எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக இருக்கோம்ப்பா. சரிங்களா? வாங்க, யார் தொப்பை குறையணுமோ, தொப்பை குறைக்கிறவங்களாம் வாங்க, இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சைக்கிள் ஓட்டுங்க. இது என்னது பாருங்க, திண்டு விட்டு தட்டை பார்த்துக்கோங்க. நீங்களே நியாயத்தை பார்த்துக்கோங்க. திண்டு விட்டு தட்டை எங்கே கிடக்குன்னு பாருங்கள். இங்கே வருங்க, இப்படி போட்டிருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே சொம்பக்கானம்னுக்கிட்டு திரியிறேன். நான் தான் சொன்னேன்ல, இங்கிட்டலாம் வந்துலாம் மேலெல்லாம் ஓயாமல் அடிக்கடி ஏற மாட்டேன். சரிங்களா?